தேவையான உரங்கள் தடையின்றி வழங்க வேண்டும். தமிழக நெசவாளர்கள் மற்றும் ஜவுளி துறையினருக்கு மூலப்பொருட்கள் தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கைகளானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதன்முறையாக இன்று புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. மாலை 4:30 மணி அளவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் கூட தமிழகத்தின் மிக முக்கியமான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உரிமைகள் சார்ந்த கோரிக்கைகள் அடங்கிய அதிகாரப்பூர்வ கோரிக்கை மனுவை பிரதமர் மோடியிடம் விஜய் அவர்கள் சமர்ப்பித்திருக்காரு. இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்ட மிக முக்கியமான கோப்புகள் பற்றிய முழு விவரங்களை காணலாம். தமிழகத்திற்கான மத்திய அரசின் நிதி பகிர்வை மற்றும் நிலுவையில் உள்ள பல்வேறு மத்திய நிதிகளை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது. இது நிதி மற்றும் மாநில உரிமைகளின் கீழ் வருகிறது. மேகதாது அணை விவகாரத்தை தற்பொழுது முதல்வர் அவர்கள் எடுத்து பேசியிருக்காரு. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அணை மேகதாதுவில் புதிய அணை கட்டுவதற்கு திட்டமிட்டு வரும் விவகாரத்தில் தமிழகத்தின் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் நீர் உரிமைகளும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் கோப்பாக சமர்ப்பித்திருக்கிறார். இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் தமிழக அரசின் சார்பில் திட்டவட்டமாக வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான கோப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தமிழக மாணவர்களின் நலன் மற்றும் கல்வி உரிமைகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற மாநிலத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் இந்த சந்திப்பின் மூலம் பிரதமரிடம் முன்வைத்துள்ளார். மேலும் வலியுறுத்தியும் இருக்காரு. தமிழக மீனவர் பாதுகாப்பு மற்றும் அவர்களை காப்பாற்றுவதற்கான இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதும் அவர்களை பாதுகாக்கவும் அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதை தடுக்கவும் எல்லை தாண்டிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் நரேந்திர மோடி அவர்களிடம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கோப்புகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடி உரிமையை பாதுகாக்கவும் சிறை பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய அரசு ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். விவசாயம் மற்றும் நெசவாளர் நலன் வரவிருக்கும் காரிப் சாகுபடி பருவத்திற்கான தமிழகத்திற்கு தேவையான உரங்கள் தடையின்றி வழங்க வேண்டும். தமிழக நெசவாளர்கள் மற்றும் ஜவுளி துறையினருக்கு மூலப்பொருட்கள் தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கைகளானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதன்முறையாக இன்று புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. மாலை 4:30 மணி அளவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் கூட தமிழகத்தின் மிக முக்கியமான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உரிமைகள் சார்ந்த கோரிக்கைகள் அடங்கிய அதிகாரப்பூர்வ கோரிக்கை மனுவை பிரதமர் மோடியிடம் விஜய் அவர்கள் சமர்ப்பித்திருக்காரு. இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்ட மிக முக்கியமான கோப்புகள் பற்றிய முழு விவரங்களை காணலாம். தமிழகத்திற்கான மத்திய அரசின் நிதி பகிர்வை மற்றும் நிலுவையில் உள்ள பல்வேறு மத்திய நிதிகளை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது. இது நிதி மற்றும் மாநில உரிமைகளின் கீழ் வருகிறது. மேகதாது அணை விவகாரத்தை தற்பொழுது முதல்வர் அவர்கள் எடுத்து பேசியிருக்காரு. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அணை மேகதாதுவில் புதிய அணை கட்டுவதற்கு திட்டமிட்டு வரும் விவகாரத்தில் தமிழகத்தின் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் நீர் உரிமைகளும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் கோப்பாக சமர்ப்பித்திருக்கிறார். இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் தமிழக அரசின் சார்பில் திட்டவட்டமாக வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான கோப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தமிழக மாணவர்களின் நலன் மற்றும் கல்வி உரிமைகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற மாநிலத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் இந்த சந்திப்பின் மூலம் பிரதமரிடம் முன்வைத்துள்ளார்.
மேலும் வலியுறுத்தியும் இருக்காரு. தமிழக மீனவர் பாதுகாப்பு மற்றும் அவர்களை காப்பாற்றுவதற்கான இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதும் அவர்களை பாதுகாக்கவும் அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதை தடுக்கவும் எல்லை தாண்டிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் நரேந்திர மோடி அவர்களிடம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கோப்புகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடி உரிமையை பாதுகாக்கவும் சிறை பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய அரசு ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். விவசாயம் மற்றும் நெசவாளர் நலன் வரவிருக்கும் காரிப் சாகுபடி பருவத்திற்கான தமிழகத்திற்கு தேவையான உரங்கள் தடையின்றி வழங்க வேண்டும். தமிழக நெசவாளர்கள் மற்றும் ஜவுளி துறையினருக்கு மூலப்பொருட்கள் தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கைகளானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதன்முறையாக இன்று புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. மாலை 4:30 மணி அளவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் கூட தமிழகத்தின் மிக முக்கியமான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உரிமைகள் சார்ந்த கோரிக்கைகள் அடங்கிய அதிகாரப்பூர்வ கோரிக்கை மனுவை பிரதமர் மோடியிடம் விஜய் அவர்கள் சமர்ப்பித்திருக்காரு. இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்ட மிக முக்கியமான கோப்புகள் பற்றிய முழு விவரங்களை காணலாம். தமிழகத்திற்கான மத்திய அரசின் நிதி பகிர்வை மற்றும் நிலுவையில் உள்ள பல்வேறு மத்திய நிதிகளை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது. இது நிதி மற்றும் மாநில உரிமைகளின் கீழ் வருகிறது. மேகதாது அணை விவகாரத்தை தற்பொழுது முதல்வர் அவர்கள் எடுத்து பேசியிருக்காரு. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அணை மேகதாதுவில் புதிய அணை கட்டுவதற்கு திட்டமிட்டு வரும் விவகாரத்தில் தமிழகத்தின் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் நீர் உரிமைகளும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் கோப்பாக சமர்ப்பித்திருக்கிறார். இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் தமிழக அரசின் சார்பில் திட்டவட்டமாக வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான கோப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தமிழக மாணவர்களின் நலன் மற்றும் கல்வி உரிமைகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற மாநிலத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் இந்த சந்திப்பின் மூலம் பிரதமரிடம் முன்வைத்துள்ளார். மேலும் வலியுறுத்தியும் இருக்காரு. தமிழக மீனவர் பாதுகாப்பு மற்றும் அவர்களை காப்பாற்றுவதற்கான இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதும் அவர்களை பாதுகாக்கவும் அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதை தடுக்கவும் எல்லை தாண்டிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் நரேந்திர மோடி அவர்களிடம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கோப்புகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடி உரிமையை பாதுகாக்கவும் சிறை பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய அரசு ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். விவசாயம் மற்றும் நெசவாளர் நலன் வரவிருக்கும் காரிப் சாகுபடி பருவத்திற்கான தமிழகத்திற்கு தேவையான உரங்கள் தடையின்றி வழங்க வேண்டும். தமிழக நெசவாளர்கள் மற்றும் ஜவுளி துறையினருக்கு மூலப்பொருட்கள் தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கைகளானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதன்முறையாக இன்று புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. மாலை 4:30 மணி அளவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் கூட தமிழகத்தின் மிக முக்கியமான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உரிமைகள் சார்ந்த கோரிக்கைகள் அடங்கிய அதிகாரப்பூர்வ கோரிக்கை மனுவை பிரதமர் மோடியிடம் விஜய் அவர்கள் சமர்ப்பித்திருக்காரு. இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்ட மிக முக்கியமான கோப்புகள் பற்றிய முழு விவரங்களை காணலாம். தமிழகத்திற்கான மத்திய அரசின் நிதி பகிர்வை மற்றும் நிலுவையில் உள்ள பல்வேறு மத்திய நிதிகளை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது. இது நிதி மற்றும் மாநில உரிமைகளின் கீழ் வருகிறது. மேகதாது அணை விவகாரத்தை
தற்பொழுது முதல்வர் அவர்கள் எடுத்து பேசியிருக்காரு. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அணை மேகதாதுவில் புதிய அணை கட்டுவதற்கு திட்டமிட்டு வரும் விவகாரத்தில் தமிழகத்தின் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் நீர் உரிமைகளும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் கோப்பாக சமர்ப்பித்திருக்கிறார். இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் தமிழக அரசின் சார்பில் திட்டவட்டமாக வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான கோப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தமிழக மாணவர்களின் நலன் மற்றும் கல்வி உரிமைகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற மாநிலத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் இந்த சந்திப்பின் மூலம் பிரதமரிடம் முன்வைத்துள்ளார். மேலும் வலியுறுத்தியும் இருக்காரு. தமிழக மீனவர் பாதுகாக்கிறோம். மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடி உரிமையை பாதுகாக்கவும் சிறை பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய அரசு ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். விவசாயம் மற்றும் நெசவாளர் நலன் வரவிருக்கும் காரிப் சாகுபடி பருவத்திற்கான தமிழகத்திற்கு தேவையான உரங்கள் தடையின்றி வழங்க வேண்டும். தமிழக நெசவாளர்கள் மற்றும் ஜவுளி துறையினருக்கு மூலப்பொருட்கள் தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கைகளானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதன்முறையாக இன்று புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. மாலை 4:30 மணி அளவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் கூட தமிழகத்தின் மிக முக்கியமான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உரிமைகள் சார்ந்த கோரிக்கைகள் அடங்கிய அதிகாரப்பூர்வ கோரிக்கை மனுவை பிரதமர் மோடியிடம் விஜய் அவர்கள் சமர்ப்பித்திருக்காரு. இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்ட மிக முக்கியமான கோப்புகள் பற்றிய முழு விவரங்களை காணலாம். தமிழகத்திற்கான மத்திய அரசின் நிதி பகிர்வை மற்றும் நிலுவையில் உள்ள பல்வேறு மத்திய நிதிகளை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது. இது நிதி மற்றும் மாநில உரிமைகளின் கீழ் வருகிறது. மேகதாது அணை விவகாரத்தை தற்பொழுது முதல்வர் அவர்கள் எடுத்து பேசியிருக்காரு. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அணை மேகதாதுவில் புதிய அணை கட்டுவதற்கு திட்டமிட்டு வரும் விவகாரத்தில் தமிழகத்தின் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் நீர் உரிமைகளும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் கோப்பாக சமர்ப்பித்திருக்கிறார். இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் தமிழக அரசின் சார்பில் திட்டவட்டமாக வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான கோப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தமிழக மாணவர்களின் நலன் மற்றும் கல்வி உரிமைகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற மாநிலத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் இந்த சந்திப்பின் மூலம் பிரதமரிடம் முன்வைத்துள்ளார். மேலும் வலியுறுத்தியும் இருக்காரு. தமிழக மீனவர் பாதுகாப்பு மற்றும் அவர்களை காப்பாற்றுவதற்கான இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதும் அவர்களை பாதுகாக்கவும் அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதை தடுக்கவும் எல்லை தாண்டிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் நரேந்திர மோடி அவர்களிடம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கோப்புகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடி உரிமையை பாதுகாக்கவும் சிறை பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய அரசு ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். விவசாயம் மற்றும் நெசவாளர் நலன் வரவிருக்கும் காரிப் சாகுபடி பருவத்திற்கான தமிழகத்திற்கு தேவையான உரங்கள் தடையின்றி வழங்க வேண்டும். தமிழக நெசவாளர்கள் மற்றும் ஜவுளி துறையினருக்கு மூலப்பொருட்கள் தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கைகளானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதன்முறையாக இன்று புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. மாலை 4:30 மணி அளவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் கூட தமிழகத்தின் மிக முக்கியமான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உரிமைகள் சார்ந்த கோரிக்கைகள் அடங்கிய அதிகாரப்பூர்வ கோரிக்கை மனுவை பிரதமர் மோடியிடம் விஜய் அவர்கள் சமர்ப்பித்திருக்காரு.
இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்ட மிக முக்கியமான கோப்புகள் பற்றிய முழு விவரங்களை காணலாம். தமிழகத்திற்கான மத்திய அரசின் நிதி பகிர்வை மற்றும் நிலுவையில் உள்ள பல்வேறு மத்திய நிதிகளை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது. இது நிதி மற்றும் மாநில உரிமைகளின் கீழ் வருகிறது. மேகதாது அணை விவகாரத்தை தற்பொழுது முதல்வர் அவர்கள் எடுத்து பேசியிருக்காரு. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அணை மேகதாதுவில் புதிய அணை கட்டுவதற்கு திட்டமிட்டு வரும் விவகாரத்தில் தமிழகத்தின் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் நீர் உரிமைகளும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் கோப்பாக சமர்ப்பித்திருக்கிறார். இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் தமிழக அரசின் சார்பில் திட்டவட்டமாக வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான கோப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தமிழக மாணவர்களின் நலன் மற்றும் கல்வி உரிமைகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற மாநிலத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் இந்த சந்திப்பின் மூலம் பிரதமரிடம் முன்வைத்துள்ளார். மேலும் வலியுறுத்தியும் இருக்காரு. தமிழக மீனவர் பாதுகாப்பு மற்றும் அவர்களை காப்பாற்றுவதற்கான இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதும் அவர்களை பாதுகாக்கவும் அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதை தடுக்கவும் எல்லை தாண்டிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் நரேந்திர மோடி அவர்களிடம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கோப்புகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடி உரிமையை பாதுகாக்கவும் சிறை பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய அரசு ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். விவசாயம் மற்றும் நெசவாளர் நலன் வரவிருக்கும் காரிப் சாகுபடி பருவத்திற்கான தமிழகத்திற்கு தேவையான உரங்கள் தடையின்றி வழங்க வேண்டும். தமிழக நெசவாளர்கள் மற்றும் ஜவுளி துறையினருக்கு மூலப்பொருட்கள் தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கைகளானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதன்முறையாக இன்று புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. மாலை 4:30 மணி அளவில்